வணக்கம். நான் உங்கள் சசிகுமார். இந்த தை மாத பலன்களுக்கு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லணும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் இந்த மாசம் தொடங்குது. குருவோட நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் இந்த மாசம் தொடங்குது. சூரிய பகவான் 3ஆம் இடத்திலையும் அதை புதன் 8ஆம் தனஸ்தானத்திலையும் 11ல் கேது பகவானும் 4ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் 5ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்தில் செவ்வாயும் சந்திரனும் இவங்க சேர்ந்து இந்த மாத பிறப்பு நடக்க போகும்போது ரொம்ப சந்தோஷமா நான் நினைக்கணும். சரி, கடன் அதிகமாக கடன் கண்டிப்பாக இருக்கணும். கடன் தான் ஆகணும். ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கார். ராசியாதிபதி லக்னாதிபதி சொல்றது செவ்வாய் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதால கண்டிப்பாக இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியும் நீங்கள் சமாளிப்பீங்க. காரணம் குரு பகவானோட பார்வை ராசியில் படுறதுனால நிச்சயமா சமாளிக்கக்கூடியதெல்லாம். வெற்றி ராசி கோபம் ஜாஸ்தியாக வரும். பொறுமை வேணும். எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. இந்த மாசத்துல எல்லாமே கொஞ்சம் தள்ளி போடுங்க. எல்லாமே இதையே செய்யணும். கல்யாணம் ஆனாலும் சரி கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மாசம் எல்லாம் அடுத்த மாசம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா சூரியன் 10ஆம் இடம் தொழில்ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல மறைவு பெறுகிறார். சனியோட வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிலும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். தொழிலில் டென்ஷனாக இருக்கும். வருமானம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் நாங்கள் என்ன பண்ணணும்? கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். குருவும் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணுங்க. குருவும் தட்சிணாமூர்த்தியும் நேரடியாக இருக்கிற மாதிரி குருவுக்கு 2 விளக்கு, தட்சிணாமூர்த்தி 2 விளக்கு. கணவரும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா வேலைக்கிழமையில் அசைவ உணவு சாப்பிடாமல் கண்டிப்பாக குருவையும் தட்சிணாமூர்த்தியும் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லா பண்ணலாம். இந்த ஜீவ சமாதிக்கெல்லாம் நீங்கள் போகலாம். இந்த வள்ளலார் இந்த மாதிரி ஒரு ஜீவ சமாதிக்கு கண்டிப்பாக நீங்கள் போகலாம். ஆதிசங்கரர் இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய வாசிப்பு மாதிரி யாரும் ஒரு ஜீவ சமாதிக்கு நீங்கள் சென்று அந்த வழிபாடு செய்தால் இந்த வேலைக்கிழமையில் உங்களுக்கு பெரிய நன்மையை தரும், அதிர்ஷ்டத்தை தரும், தன வரவை தரும், தொழிலை தரும், பெரிய மாற்றத்தை தரும். தை மாசத்துல என்ன செய்யணும்? சூரிய பகவான் செப்பரா இருக்காரு. குரு வரி என்ன செய்யணும்? ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஏன் பண்ண மாட்டாரு? ஏன்னா அவர் சுக்கிரனோட வீட்டில் இருக்கார். இது தேவகுரு. அவர் அசுரர் குரு வீட்டில் இருக்கும்போது அவர் எந்த நன்மையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. அடுத்து குரு பகவான் 8ஆம் இடத்துல மாறும்போது உங்களுக்கு 7ஆம் மாதத்துல தனஸ்தானத்தை பார்க்கும்போது தனத்துக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. சிவ வழிபாடு ரொம்ப முக்கியமா பண்ணுங்க. முக்கியமா சிவன் கோயிலுக்கு அதிகமாக போடுங்க. குரு பகவானை வழிபாடு சிவன் கோயில தான் முக்கியமா தட்சிணாமூர்த்தி இருப்பார். குரு தட்சிணாமூர்த்தி இருப்பார். குரு தட்சிணாமூர்த்தி மட்டும் வழிபாடு பண்ணக்கூடாது. நிறைய பேர் குரு தட்சிணாமூர்த்தின்னு வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணணும். நவகிரகத்தில் குருவும் வழிபாடு பண்ணணும். கொண்டைக்கல்ல போடுறது சரிங்களா? மாலையா குத்திலாம் ஊசி குத்திலாம் நீங்கள் போட வேண்டாம். வெறும் கொண்டைக்கல்லை வச்சு அடியில் வச்சு அது மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றினால் அதுவே போதும். இல்லை கொண்டைக்கல்லையாய் தானமாக செய்தால் வேலைக்கிழமையில் தான தர்மங்கள் நிறைய நீங்கள் செய்யணும். முதியோர்களுக்கு செய்யணும். எறும்புகளுக்கு செய்யணும். குருனா நாய்களுக்கு கூட ஏதாவது நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம். இதெல்லாம் தான தர்மங்கள் செய்ய செய்ய குரு பிராமணர்களுக்கும் நீங்கள் செய்யலாம். இது செய்ய செய்ய பெரியோர்களுக்கு பிராமணர்களுக்கு இந்த மாதிரி செய்ய தான தர்மங்கள் செய்யும் போது உங்களுக்கு தனவரவு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ப்ராப்ளம்ஸ் கிளியர் பண்ணுங்க. தொழிலில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. ஓகேங்களா? அதனால நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. 11ஆம் இடத்துல கேது இருக்கார். லாபகரமான கேது இருக்கார். அதனால உங்களுக்கு எப்படியும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க இந்த மாசத்தை. அதனால சிறந்த முடிவு, பெரிய முடிவுலாம் இந்த மாசத்துல எடுக்க எடுக்காம இருந்தால் நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நிச்சயமா சொல்லலாம். இந்த தை மாசம் சிறப்பாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறது. நன்றி.